யார் அந்த சாருங்கிறது ஒரு முக்கியமானதுனால தானே ஸ்டாலின் ஐயா சட்டசபையில் வந்து எனக்கு 100 சாரை தெரியும் அப்படின்னு ஒரு அபத்தமான ஒரு கருத்தை சொன்னார். முதலமைச்சருக்கு 100 சார் தெரிஞ்சா என்ன பண்ணணும்? அவங்கள தண்டிக்கணும், அல்லது கண்டிக்கணும், அல்லது கண்காணிக்கணும், அல்லது அவங்களுக்கு ஆள் அனுப்புறவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். சும்மா வாய்ஸ் அவடால் விட்டுட்டு இது வந்து அந்த பெண் விஷயம் வந்து அண்ணாமலையால் மிகப்பெரிய விஷயமா மாறிடுச்சு. எஸ்ஐடிக்கு வேற வழியே இல்லாமல் போச்சு. இப்போ கூட இதில் யார் அந்த சாருங்கிற விவாதமே நடக்கல. அந்த பெண் அது எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கு. அதாவது தடுக்காம அந்த பொண்ணை உயிரோட வச்சிருக்காங்க பாருங்க. அது வேணா திமுகவோட பெரிய சாதனைன்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா அந்த பொண்ணை கொண்டிருப்பாங்க. இதே இப்போ திமுக அடுத்து பண்ற வேலை, அவருடைய படம் இல்லை, அவருடைய படம் பெரிதாக இல்லை, சின்னதாக ஆகிவிட்டது. இந்த கதையெல்லாம் இவங்க தான் பண்றாங்க. ஏன்னா ஒன்றும் பேசி முடியல. பிஜேபி அதிமுகங்கிற கூட்டணி ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. விஜய் வருவதற்கான சாத்தியங்கள் தெரிகிறது. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இதை சிதைக்கிற வேலையை தான் திமுக பண்றது. அவங்க தலைவின்னு பார்த்துருங்க. இப்போ என்னுடைய மனைவி என்கிட்ட நீ நகை வாங்கி கொடுக்கலன்னா நான் பக்கத்து வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னால் இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அவளுக்கு நகை வாங்கி கொடுத்தோன்னா அதை விட அசிங்கம். இந்த மாதிரியான அரசியல் எல்லாம் பேசப்படவே கூடாதுன்னு நான் சொல்றேன். இவர் போய் காலில் விழுந்ததுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரா அல்லது திமுகவை பார்த்து உன் காலில் தான் நான் விடறேன் பாருன்னு சொல்றாரான்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுவாருன்னு சொல்லவே முடியாது கமலை பொறுத்தவரை. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஞானசேகரன் விவகாரம் ஜூன் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்க போறாங்க. ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குற்றவாளி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தீர்ப்பு குறித்து, இந்த விவகாரம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடத்தில் செய்தியாளர்கள் கேட்கும் போது, அதாவது நீதிமன்ற விவகாரங்களில் மாநில அரசு, திமுக அரசு தலையீடு இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் எல்லாமே முன்வைக்கிறாங்க. ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நேர்மையாகத்தான் இந்த விசாரணை சென்றிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மத்திய ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நீதிமன்ற வழக்குகளில் தலையிட்டது அப்படிங்கிற விமர்சனம் இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு நேர்மையாகத்தான் நடைபெற்றது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. மத்திய அரசு நீதிமன்ற விவகாரங்களில் தலையிடுகிறது அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைத்து மாநில அரசு தலையிடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பது எப்படி பார்க்கிறது? மத்திய அரசு நீதிமன்றங்களில் தலையிட்டு இருந்ததுன்னா பாண்டு விஷயத்தில் தோற்றுருக்காது. பாண்டு விஷயம் நேர்மையான விஷயம். அது ஒரு பக்கம் விடுங்க. விசிகால பாவம் அவருக்கு திருமாவளவனுக்கு இருக்கிற வரைக்கும் திமுகவை ஆதரித்து பேசணுங்கிற நிர்பந்தம் இருக்குது. இந்த வழக்கை எடுத்துக்கோங்க. அந்த பெண் அந்த எஃப்ஐஆரில் ஒரு சாரோடு தொடர்பு கொண்டாருன்னு சொல்லியிருக்கு. இப்போ அது வழக்கின் முக்கியமான பிரச்சனையா இல்லையா? அதானே முக்கியமான பிரச்சனை. யார் அந்த சாருங்கிறது ஒரு முக்கியமானதுனால தானே ஸ்டாலின் ஐயா சட்டசபையில் எனக்கு 100 சாரை தெரியும் அப்படின்னு ஒரு அபத்தமான ஒரு கருத்தை சொன்னார். ஒரு முதலமைச்சருக்கு 100 சார் தெரிஞ்சால் என்ன பண்ணணும்? அவங்கள தண்டிக்கணும், அல்லது கண்டிக்கணும், அல்லது கண்காணிக்கணும், அல்லது அவங்களுக்கு ஆள் அனுப்புறவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்படி பண்ணியிருந்தா தான் நாடு நல்லா இருக்கும். அதான கதை. இல்லைன்னா தெய்வ திருச்செயலா அவர் பேர் என்ன, பேரை வேற நல்ல பேர் வச்சுருக்காரு. அந்த திமுகவுடைய அனுதாபி ஒரு 20 பெண்களுக்கு மேலே கெடுத்தது. இதெல்லாம் தன்னை போல ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு 100 சார் பேர் மட்டும் தெரியும். அவங்கள வச்சுட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வழக்கு எடுத்துக்கோங்க. அது உடனடியாக எஃப்ஐஆர் போடப்படலை. எஃப்ஐஆர் முறையாக போடப்படலை. எஃப்ஐஆர் அசிங்கமாக கேவலமாக ஒரு மலையாள சகீலா படத்தை விட கேவலமாக எஃப்ஐஆர் போட்டிருந்தீங்க. முட்டாள்தனமாக போட்டிருந்தீங்க. அந்த பெண்ணை பாதிக்கின்ற வகையில் நீங்கள் போட்டிருந்தீங்க உங்கள் எஃப்ஐஆரை. அது பார்த்த உடனே தான் தெரிஞ்சிச்சு. அண்ணாமலை அதுக்கு தான் தன்னை சவுக்கால் அடிச்சுக்கிட்டார். இந்த மாதிரி ஒரு நாட்டில் நான் இருக்கேன், என்னால் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லித்தான் அவர் அடிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் கேஸுக்குன்னு கொண்டு வரீங்க. எஸ்ஐடி கொண்டு வர சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு. 25 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் 25 லட்சம் ரூபாய் அந்த பெண்ணுக்கு கொடுத்தீங்க, ஒரு தைரியத்தை கொடுத்தீங்க. அதற்கு பிறகு கேஸ் நடக்குது. நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க? எஸ்ஐடி நீங்கள் தான் நியமிச்சிங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பொள்ளாச்சி விஷயத்தில் சிபிஐ யார் நியமிச்சா? அதிமுக தானே நியமிச்சது. அப்போ பொள்ளாச்சியோட கிரெடிட் நீங்கள் அதிமுகவுக்கு தானே கொடுக்கணும். நீங்கிறதுனால 4 வருஷத்துக்கு இழுத்து அடிச்சிங்க. அந்த நீதிபதியை மாற்றுவதற்கான வேலையெல்லாம் பண்ணீங்க, அழுத்தம் கொடுத்தீங்க. அதே அம்மா இருந்ததுனால நல்ல வேலை, நல்ல தண்டனை வந்தது. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. நீங்கள் தான் நடத்தியிருக்கீங்க. இதில் 157 நாளில் ஒரு தீர்ப்பு வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ கோடை நாட்டுக்கு தீர்ப்பு கொண்டு வா. கோடை நாட்டுக்கு 4 வருஷமாக என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? தீர்ப்பு கொண்டு வா, வேகத்தை காட்டு, முடிஞ்சா காட்டு. அல்லது வேலுமணி ஐயாவை ஒரு வழி பண்ணுவோம், ஆட்சிக்கு வந்த உடனே வேலுமணிக்கு தான் முதல் மணி அப்படின்லாம் பேசினார், அது பண்ணி காட்டுங்க. சும்மா வாய்ஸ் அவடால் விட்டுட்டு இது அந்த பெண் விஷயம் அண்ணாமலையால் மிகப்பெரிய விஷயமா மாறிடுச்சு.
எஸ்ஐடிக்கு வேறு வழியே இல்லாமல் போச்சு. இப்போ கூட இதில் யார் அந்த சாருங்கிற விவாதமே நடக்கலை. அந்த பெண் அதை எஃப்ஐஆரில் சொல்லியிருக்கு, ஏதோ போகிற போக்கில் பேசலை. ஸோ இதுக்கெல்லாம் கிரெடிட் எடுத்துப்பீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். சாதாரணமாக ஒரு கல்யாணம் நடந்திருந்ததுன்னா பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் சாப்பிட்டுட்டு வர்றதோட நான் நிறுத்திப்பேன். ரொம்ப பசிக்குது, கையில் காசு இல்லை, கல்யாணம் நடக்குது, உள்ளே போய் சாப்பிட்டு வந்துடுவேன். ஆனால் திமுககாரர் என்ன பண்ணுவோம், உள்ளே போய் அந்த மாப்பிள்ளை பக்கத்தில் இப்படி நின்று ஃபோட்டோவே எடுத்துகிட்டு வந்துடுவார். நாளைக்கு உதவும், நாளைக்கு அந்த ஆள் பெரிய ஆள் ஆகிட்டாருன்னா என்னால் தான் அந்த கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லி கதை விடலாம்ல. அந்த மாதிரி ஒரு வேலையை தான் திமுக பண்ண முடியும். இதில் எந்த ஒரு அதாவது தடுக்காமல் அந்த பொண்ணை உயிரோடு வச்சுருக்காங்க பாருங்க, அது வேணால் திமுகவோட பெரிய சாதனைன்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா அந்த பொண்ணை கொண்டு இருப்பாங்க. இது குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகே எடப்பாடி பழனிசாமி கூட அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க, பாதி நீதி தான் கிடைத்திருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா அந்த சார் தப்பித்து விட்டார் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அப்போ இந்த வழக்குல அந்த சார் தண்டிக்கப்படுவதற்கான கண்டுபிடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு எடுத்து இந்த வழக்கு மூலமா இல்லை. பட் யார் அந்த சாருங்கிறது தெரியத்தான் வேணும். அதுக்கு அண்ணாமலை ஐயா கிட்ட ஒரு டைரி இருக்கு, அந்த சிடிஆர் ஒன்று இருக்கு, அதை வைத்துக்கொண்டு அவர் முயற்சி எடுக்கலாம். அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், கண்டிப்பாக இந்த சார்கள் வெளில வரத்தான் போவாங்க, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு குறைஞ்சபட்சம். இப்போ தமிழக பாஜகவை எடுத்தா அண்ணாமலை இருந்த காலகட்டத்தில் இருந்த வேகம் இப்போ இல்லை, ஆளும் கட்சிக்கு எதிரான விமர்சனங்கள் இல்லை, ஆளும் கட்சி செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் குறித்த இந்த தகவல்களையுமே தமிழக பாஜக வெளிக்கொண்டு வருவதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டுகிறது, அல்லது இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்ற கருத்துக்கள் பாஜக மட்டத்திலிருந்தே பல பேர் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக முதல்ல என்ன பண்ணுச்சு, பாஜக திமுக ஒரே கூட்டணி தான், அவங்க ஒன்றும் பிரிஞ்சு போயிடல அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர் வாக்கை தன்கிட்ட வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணித்த அப்படின்னு சொன்னால், பாஜக அதிமுகவை கவ்விடும், சாப்பிட்ரும், முழுங்கிடும் அப்படின்லாம் கதை விட்டுச்சு. இப்போ அதெல்லாம் எதுவும் நடக்கலை. இப்போ அடுத்த பிரச்சனையை இங்கே கொண்டு வந்திருக்காங்க, அண்ணாமலை வாசஸ் நயனார் நாகேந்திரன்னு கொண்டு வந்திருக்காங்க. நயனார் நாகேந்திரன் அரசியலில் நிறையா பழந்தின்னு கொட்டை போட்டவர், அவருக்கு தெரியும் எதை பேசணும் எதை பேச வேண்டாம்ங்கிறது. பொதுவாக திருநெல்வேலிக்காரங்களுக்குன்னு ஒரு அப்ரோச் இருக்கும், பார்த்துருப்பீங்க, அறிவாளெலாம் கையில் வச்சுருப்பாங்க, ஆனால் பேசுவதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். இப்போ நீங்களே பேட்டி எடுக்கிறீங்க, என்னை விட அதிக தரவுகளை கொடுத்து சாட்சியங்களை வைத்து பேசக்கூடியவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோபமாக பேசுகிறவங்கள பார்த்துருப்பீங்க, அமைதியாக பேசுகிறவங்கள பார்த்துருப்பீங்க. இது ஒரு வழிமுறை தான். இதை வைத்து கொண்டு நீங்கள் இப்போ எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறது சரியில்லை. ஆனால் அண்ணாமலை ஐயா ஏதோ ஒரு ரோடு போட்டு கொடுக்கல, நடந்தார், அது பாதையாக மாறிச்சு, அங்கே புல் முளைக்கலை, அதுக்கப்புறம் தார் ரோடு போட்டு 5 வழி சாலையாக மாற்றி உங்கள் கையில் கொடுத்துருக்கார், பிஜேபி கையில் கொடுத்துருக்கார். தன்னுடைய வேலையை வித்தின் 3 to 4 இயர்ஸ் அவர் அற்புதமாக பண்ணி முடிச்சிருக்கார். ஸோ அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அதுதான் இப்போ இவங்க பார்க்குறாங்க. அண்ணாமலைக்கான மதிப்பும் மரியாதையும் எல்லா அளவும் யாரும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, எங்கேயுமே குறைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இதே இப்போ திமுக அடுத்து பண்ணுற வேலை, அவருடைய படம் இல்லை, அவருடைய படம் பெரிதாக இல்லை, சின்னதாக ஆகிவிட்டது, இந்த கதையெல்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்றும் பேசி முடியல, பிஜேபி அதிமுகங்கிற கூட்டணி ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சு, விஜய் வருவதற்கான சாத்தியங்கள் தெரிகிறது. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இதை சிதைக்கிற வேலையை தான் திமுக பண்ணுது. இதை புறந்தள்ளுவது தான் பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கே நல்லது. இதை ஒரு விவாத பொருளாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணுவீங்கன்னு பிஜேபியை சார்ந்த நண்பர்களுக்கே நம்ம எடுத்து சொல்லுவோம். இப்போ தேமுதிக பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ராஜ்யசபா சீட் கொடுப்பது அவருடைய கடமை அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, தொடர்ச்சியாக தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் தேர்தல் சமயத்தில் இப்போ ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அது அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் போடப்படும். ஆனால் எந்த விதமான ஒப்பந்தத்தையும் காமிக்கல. ஆனால் சீட் கொடுப்பதாக அதிமுக தலைமை எடப்பாடியார் அவர்கள் என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, அதனால சீட் கொடுத்தே ஆகணும், சீட் கொடுக்கலன்னா அடுத்த கட்ட அலையன்ஸ் முடிவு குறித்து யோசிக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன்வைக்கிறாங்க. இதை விட சித்தாந்த ரீதியாக நான் அரசியல் கட்சியெல்லாம் நடத்தலை, பேரம் பேசி தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் வேறு யாராவது கொடுக்க முடியுமா? இப்போ ராமதாஸ் ஐயா பேசும்போது எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அவர் ஒரு மருத்துவர், ஒரு மிகப்பெரிய தலைவர், அந்த கூட்டத்துக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட நிறைய பண்ணவர். இன்றைக்கி ஏதோ ஒரு அழுக்கு அதன் மூலமாக தப்பு பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஆனால் தேமுதிகவில் விஜயகாந்த் ஐயாவுடைய சரிவில் இருந்து, விஜயகாந்த் ஐயா இருக்கும் பொழுதே 2016 லேயே
இந்த கூட்டணி விஷயம் பண்ணும்போது நீங்கள் தான் முதல்வர்னு சொல்லுங்கள். 150 சீட்டில் நிற்பேன், 230 சீட்டில் நாங்கள் நிற்போம், ஒரே ஒரு சீட்டு கம்யூனிஸ்ட்டு, ஒரே ஒரு சீட்டு மதிமுகன்னு எடுத்துக்கோங்கன்னு இப்படி அபத்த ரீதியாக பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் மேடம் தான்ங்கிறது வந்து அவங்களே இப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னா நான் அலையன்ஸை மாற்றிப்பேன்னு சொன்னால் நீ அலையன்ஸ் வச்சுக்கிட்டான்னா வச்சுக்காட்டியன்னா. ஒரு பச்சையாக சொல்கிறேன், பெண்ணுங்கிறதுனால தவறாக எடுத்துட்டுறாதீங்க, அவங்க தலைவின்னு பார்த்துருங்க. இப்போ என்னுடைய மனைவி என்கிட்ட நீ நகை வாங்கி கொடுக்கலன்னா நான் பக்கத்து வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னால் இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அவளுக்கு நகை வாங்கி கொடுத்தேன்னா அதை விட அசிங்கம் அது இல்லையா? ரொம்ப நான் என்னையும் சேர்த்து நான் பலவீனமாக நினச்சிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரியான அரசியலெல்லாம் பேசப்படவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சரி, நீங்கள் யார் அனுப்புகிறீங்க? அறிஞர் அண்ணாவையா, பெர்னாட் ஷாவையா, அல்லது பெரிய பெரிய தலைவர்கள் யாரையாவது அனுப்புகிறீங்களா? யார் அனுப்ப போகிறீங்க? உங்கள் பையனா அனுப்ப போகிறீங்க? இல்லை எல்கே சுதீஷா அனுப்புவோம். சுதீஷ் எல்லாம் இனிமேல் டவுட் ஆகிடும். அவர் எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு, அவர் ட்ரை பண்ணாங்க முடியல. ஸோ இப்போ வந்து பையனுக்கு தானே பிரித்து கொடுத்துருக்காங்க. விஜயகாந்த் ஐயா 2 தொழில் செஞ்சார். பிரேமலதா மேடம் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், 2 தொழில் செஞ்சார். ஒரு தொழில் சினிமா, ஒரு தொழில் அரசியல். வந்து தொழிலாமா? விஜயகாந்த் ஐயா அப்படி செய்யவே இல்லை, அரசியலை தொழிலாகவே செய்யலை, சத்தியமாக சொல்கிறேன். இவங்க சொல்கிறாங்க தொழிலாமா. ஸோ அரசியலை இவர் பார்த்துப்பார், சினிமாவை இளையவர் பார்த்துப்பாருன்னு இவங்களே உட்காந்து இந்த பிளாட்டு போட்டு விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹவுசிங் பிளாட்டு விற்பாங்களா, இதெல்லாம் ஒரு அரசியல்னு நான் பேசினாலே தப்பாயிடும். இப்போது கமல்ஹாசன் அவர்களுடைய ஸ்பீச் தெரியும், அதாவது தமிழ் மொழியை விட கன்னடம் சிறந்தது அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் பெரிய அளவில் வெடித்து கன்னடர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி பேதம் இல்லாமல் எல்லாருமே எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே கமலுக்கு ஆதரவாக தமிழ் மொழி தான் முதல் மொழி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்தாலும் திமுக தரப்புலேருந்து எந்த விதமான கண்டனங்களோ அறிக்கைகளோ அல்லது இந்த விஷயம் குறித்த பேச்சுக்களோ எதுவுமே இடம்பெறலை. இது வந்து கமலை திமுக கைவிட்டு விட்டது அப்படிங்கிற கருத்துக்கள் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. ஒரு இந்தி மொழி சமஸ்கிருதம் அப்படின்னா ஓங்கி எதிர்க்கக்கூடிய திமுக கன்னடத்திற்கு எதிராக தமிழ் மொழி அப்படின்னு வரும்போது தமிழ் மொழிக்கு ஆதரவான கருத்துக்களை முன்வைக்கல அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலையில் கமல் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்தது தமிழகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை திசை திருப்புவதற்காக தெரிவித்தாரா அல்லது யதார்த்தமாக தெரிவித்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்க? மைக்கை கொடுத்தா கமல் வளருவார். ஒரு 100 பேருக்கு முன்னாடி மைக் கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக வளருவார். ஒரு ஆடியோ நிகழ்ச்சி, மணிரத்னம் இருக்கார், இவரெல்லாம் இருக்காருன்னும் போது பயங்கரமாக வளருவார். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். பேசும்போது எதிர்க்க சிவராஜ்குமார் வந்து உட்கார்ந்தார். சிவராஜ்குமார் வந்து உட்காரும்போது இவர் வந்து உறவே அது இதெல்லாம் என்னென்னோ பேசும்போது எங்ககிட்டேருந்து வந்தது தான் உங்கள் பாஷைங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இதுதான் நடந்தது. அதாவது கமல் யூஸ்வலாக பயங்கரமாக வளருவார். உங்களுக்கு புரியாததுனால அந்த உளறலாகவே அது தெரியாது, ஏதோ பெருசாக சொல்கிறாரு போல இருக்கு, புரியலன்னு நாம் நினச்சின்றோம். செமையாக வளருவார். ஒன்றும் வேண்டாம், இவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க, இவர் ஸ்டேட்டஸ் போடுறாரு, சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் அந்த எம்ஜிஆர் பாட்டு நானட்டேல் பாட்டினுடைய வரிகளை போடுறாரு. ஊரார் கால் பிடிப்பார், அதில் மானமில்லை ஈனமில்லை, அவர் எப்போதுமே தாழ்படிவார். இதை எழுதுறாரு. யாருக்கு சொல்கிறாரு? இவர் போய் காலில் விழுந்ததுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரா அல்லது திமுகவை பார்த்து உன் காலில் தான் நான் விடறேன் பாருன்னு சொல்கிறாரான்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுவாருன்னு சொல்லவே முடியாது கமலை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த சொன்னார். தமிழ்நாட்டில் கன்னடர்கள் ஆண்டிருக்காங்க, தெலுங்கர்கள், அண்ணாதுரையை சொல்கிறாரான்னு தெரியல, மலையாளிகள் ஆண்டிருக்காங்க அப்படின்லாம் வேற இவர் சொல்கிறார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் தமிழன்னு சொல்கிறார். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி தான் முதல் தமிழ் இவருன்னு நான் நினச்சிட்ருக்கேன். பட் அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் நான் குளறுபடிக்குள்ளே போக விரும்பலை, இந்த ஓங்கோல் பிரச்சனைக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. அப்போது இவர் வந்து அதை வேற ஒரு கருத்தாக சொல்கிறார். சரி, சிஎம்மாக அவங்க தான் ஆண்டுறாங்க, எனக்கு அது ஓகே, சந்தோஷம். மற்றபடி இப்போ ஹீரோயின்ஸ் மட்டும் எங்கேருந்து வர்றாங்க? திமுகவுடைய பிரச்சனை வடக்கு கிழக்குன்னு வந்தால், தெற்குன்னு வந்தால் தான் அது இறங்கும். தெற்குக்குள்ளேன்னா அது இறங்காது. இவங்களால் கர்நாடகா கூட்டணியோடு பேசி காவிரி தண்ணியை ஒழுங்காக ஆணையம் சொல்கிற அந்த டிஎம்சியை வாங்கி கொடுக்கறதுக்கே துப்பு இல்லை. மத்திய அரசை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க, தீர்மானத்தை மத்திய அரசு மேலே போடுறாங்க. இவங்க கமல்ஹாசன் விஷயத்துக்காக டிவி சிவகுமார்கிட்ட போய் பேசுவாங்களா, அல்ல சித்தராமையாட்ட பேசுவாங்களா? வாயமுட்டு தான் இருப்பாங்க. அண்ணாதுரையை பற்றி அண்ணாமலை ஐயா அந்த சனாதனத்தை எதிர்ப்போம்ன்றதில் உண்மையான கோபம் வந்து இவர் நம்ம தேவரையா பற்றி கருத்து சொல்லும்போது திமுக வாயே திறக்கலை. டபக்குன்னு என்ன சொல்லிடுச்சு அண்ணா திமுக, நீ தானே கொடியில் அண்ணா வச்சிருக்க, நீ பதில் சொல்லுன்றுச்சு. ஏன்னா பிரச்சனை
இது திமுகவுக்கு பேசணும்னா. ஸோ அந்த மாதிரி யார் திமுக. கமல் விஷயத்துக்கு வருவோம். ஐயா, நீங்கள் கன்னடம் வந்து பின்னாடி தான் வந்தது, தமிழ் முன்னாடி வந்ததுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே ஒரு பயங்கரமாக ஒரு இது உண்மை, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தொல்காப்பியம்லாம் எழுதப்பட்டதுக்கு பிறகு தான் கன்னடத்தினுடைய இலக்கணமே வெளியிடப்பட்டது, எழுதப்பட்டதுங்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். யாரும் இப்போ அதை வந்து மறுக்கல. ஆனால் இவர் இதுக்கு மேலே ஒரு பொய்யை சொன்னார். ஹிந்துங்கிறதெல்லாம் ஒன்று இருந்ததே இல்லைங்க, ராஜராஜ சோழனுங்கிறது வைணவர் அப்படின்னார். அப்போ வைணவருங்கிறது எங்கேருந்து வருது? கிறித்துவத்திலேருந்து வருதா, இஸ்லாத்துலேருந்து வருதா, பார்சிலேருந்து வருதா? வைணவம் சைவம்ங்கிறது வந்து எங்கேருந்து வந்தது? அன்றைக்கி அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஜப்பானின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. மதிப்பு வந்ததுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன் கூப்பிட சொல்கிறோம், கூப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ இதிலேருந்து அவர் பேசினா அது ஒரு விவாதமாகுங்கிறது கூட தெரியாமல் உடனே இப்போ என்ன பண்ணுவாங்க, கமல் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்களே தமிழ்நாட்டில், அவங்களாம் எங்கள் தலைவன் எப்படி தைரியமாக பேசினா பத்தியா, இந்த படம் எப்படி ஊத்தலாக இருந்தாலும் விஸ்வரூபம் 2 விட கேவலமாக இருந்தாலும் நான் போய் பார்ப்பேன் வந்துட்டானா. கர்நாடகாவில் இருக்கிறவன் நீ தடுக்கிறியா, யார் கன்னடம், நீ தடுக்கிறியா, நான் ஜம்ப் பண்ணி ஒசூரில் போய் பார்க்குறேன் அல்லது ஓடிடியில் பார்க்குறேன். ஸோ கமலுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. எதையோ வளரி எதையோ அசிங்கப்படுத்தி தன்னுடைய வியாபாரத்தை ஒழுங்காக, ஏன்னா வரிசையாக படம் ஊற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கிற நிலைமையில். ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க பார்க்குறவங்க. இந்த மாதிரி அரசியலுக்குள்ளெல்லாம் பேசாதீங்கன்னே சொல்கிறேன். இந்த கேள்விக்கு உண்மையில நான் என்ன சொல்லியிருப்பேன், பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இதுவும் ஒரு அசிங்கம் நம்ம பேசணும்னு நினைத்தா. இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஏதோ இயல்பாக நடந்ததுங்க. அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், வேற எதுவும் திட்டமிட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலை. சீமான் ஐயா போய் பாரதி விழாவில் போய் ஈவே ராமசாமி ஐயா பற்றி பேசினார் பாருங்க, அது தெளிவான ஒரு விவாதம். அதற்கு பிறகு ஈவே ராமசாமி ஐயா பற்றி பேசினாங்களே, அது தெளிவான விவாதம். அது ஒரு ஆண்மை சார்ந்த ஒரு விஷயம். இதெல்லாம் மைக்கு கிடைச்சதுனால வந்த பிரச்சனை. பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.